ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி யூடியூப் ஓப்பன் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கடைசியாக யூன்னு இருக்கும், அதை அமுக்கிட்டுக்கோங்க. நமக்குன்னா ஒரு பேஜ் வரும். பேஜில் செட்டிங்ஸ்னு இருக்கும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். செட்டிங்ஸில் அக்கௌண்ட் போகணும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டில் ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் லோட் ஆகும். க்ரியேட் அக்கௌண்ட்டு கீழே இருக்கும். அதில் ஃபார் மை பர்சனல் யூஸ், ஃபார் ஒர்க், பிஸ்னஸ்னு இருக்கும். அதில் என்ன யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நேம், சேனலோட நேமுக்கு இருக்கும். ஃபஸ்ட் நேம் என்ன, யூடியூப் தமிழ், உங்களுக்கு பிடிச்ச நேமாக வச்சுக்கலாம். செகண்ட் நேம் வந்து என்னன்னோ அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஒரு டேட் வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த டேட் தான் கொடுக்கணும். பர்த்டே டேட் மாதிரி. அப்புறம் நீங்கள் மேலா ஃபீமேலான்னு போட்டுக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் க்ரியேட் ஏ ஜிமெயில் அட்ரஸ்னு இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஜிமெயில் அட்ரஸை போட்டுக்கலாம். நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சுருக்கதே போட்டுக்கலாம். நியூவாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டாக நான் வந்து தமிழ்னே போடுறேன். தமிழ்னு போடுறேன். உங்கள் சேனல் பேரை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை நியூவாக க்ரியேட் பண்ணாலும் போடலாம். உங்கள் சேனல் பேரை வச்சு க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி எஸ் யூஸ்னு வரும், நம்பரை கிளிக் பண்ணுறது. ஆட் பண்ணால் க்ரியேட் திரும்பியும் அந்த அது வந்து க்ரியேட் ஆகலைன்னா அந்த மாதிரி வரும். செக் யுவர் நம்பர் அப்படின்னு வரும், நம்பர் வந்து செக் பண்ணுங்கன்னு கொடுக்கும். கொஞ்சம் லோட் ஆகும், இந்த மாதிரி வரும். திரும்ப நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். கொடுத்து ஐஐடி இருக்கும், இது கொஞ்சம் லோட் ஆகும். பாஸ்வேர்டு வரும், அதே பாஸ்வேர்டை நீங்கள் போடலாலும் போடலாம், பழைய பாஸ்வேர்டு போடலாலும் போடலாம். நியூ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி அதையும் போடலாம். நான் வந்து யூடியூப் தமிழ்னு போட்டுக்கிறேன். இப்போ போட்டாச்சு. இப்போ நம்பர் கொடுக்கணும், உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எது வேணால் கொடுத்துக்கலாம், ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. நான் அதோ நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டுன்னு வரும், நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோங்க. அரியும் அமைக்கணும், நமக்குன்னா கொஞ்சம் அப்படியே போகும், கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ லோட் ஆகிடுச்சு. கூகுள் சர்வர்ஸ்னு வரும், அப்புறம் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதில் கடைசியாக யூடியூப் தமிழ்னு இருக்குது. நம்ம நியூ சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம். யூடியூப் தமிழை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் கிராவல்னு ஒரு பேஜ் ஆரம்பிக்கும், இந்த மாதிரி இருக்கும். யூடியூப் தமிழில் கொடுத்துட்டிங்கன்னா இருக்கும். அதில் ஹவு யூ அப்பையர், பிக்சர் என்ன வைக்கணும், உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை வச்சுக்கலாம். என்ன பிக்சர் வைக்கணுமோ அந்த பிக்சர் வச்சுக்கலாம். அதோட பிள்ளையார் ஃபோட்டோ வைக்கலான்னு இருக்கேன், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து எந்த சைஸில் வைக்கணும் அதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுலாம். இந்த சைஸ் போதும். சேவ் அஸ் ப்ரௌன், இதை மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். யூடியூப் நேமு தான், மாற்றினாலும் மாற்றிக்கலாம் நேமையும். ஐடி வந்து இதே இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம மாற்றலாம். யூடியூப்னு வச்சுக்கிட்டோம்னா யூடியூப் தமிழ் இதே வச்சுக்கலாம். நேமே இதை ஐடியா வச்சுக்கிட்டா வரமாட்டேங்குது, அதனால் நம்ம இதாக வச்சுக்கலாம். பழசே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். உங்களுக்கு பிடிச்ச நேமை நீங்கள் வச்சுருப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணால் க்ரியேட் சேனல்னு கீழே இருக்குது, அதை அமுக்கணும். அமுக்கிங்கன்னா அப்படி லோட் ஆகும். லோட் ஆனால் இந்த மாதிரி வரும். சேனல் வந்து இதாகிடுச்சு. இப்போ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் சேனல் செட்டிங்ஸ்னு வரும், அதில் ஐடி வந்து மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இதில் போய் மாற்றணும். இது வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் மாற்ற முடியும், உடனே மாற்றிட முடியாது. 14 days கழிச்சு தான் மாற்ற முடியும், அதனால் அப்படியே இருக்கட்டும். க்ரியேட்னு கொடுத்திங்கன்னா அது எப்படின்னு அடுத்த வீடியோவில் போடுறேன்.
லோகோ வந்து மாற்றணும். அது வந்து இதுலேயும் மாற்றணும், அதுலேயும் மாற்றணும். அதனால் அது 2 தான் இருக்கும். இப்போ அடுத்து எப்படி வீடியோ போடுறது அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். அதில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஒரு நியூ வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.